Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீப்பொறியல் அப்படின்ற ஒரு புது ஃபோன் பத்தி பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, டெக்னோலேருந்து ஸ்பார்க் 7 அப்படின்ற ஒரு புது ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை நம்மளுக்கு ரிவ்யூக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் ஒரு லோ பட்ஜெட்டில் நிறைய ஃபீச்சர்ஸோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன வீடியோ என்ன கிவ்அவே போட்டாலும் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, ஒன்று பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பெல் ஐகான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் பார்ப்பீங்க. ஓகே நண்பா, அன்பாக்சிங்க சிம்பிளாக பார்த்து விடுவோம். இப்போ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுற ரிவ்யூஸ் கிட் இருக்கு. 7 அப்படின்னு போட்டு இந்த 7ல் வந்து லைட் எரியுற மாதிரி ஒரு டிசைனில் வந்து ரிவ்யூஸ் கிட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த பொட்டிக்குள்ள இருக்க இந்த பாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். சோ இதுதான் ரீட்டைல் யூனிட். பொட்டி முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி, ஸ்பார்க் 7. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேர் வால்யூ பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு 0.82 இருக்கு அண்ட் பாடிக்கு 1.03 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கவரை பிரிச்சு உள்ள பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்றதை காட்டுறேன். புதுசா எதுவும் இருக்க போறது கிடையாது. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 2GB RAM 32GB இன்டர்னல், 3GB RAM 64GB இன்டர்னல். இந்த 2 வேரியன்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கு, அதையும் சொல்றேன். இந்த விலைக்கு ஏத்தாப்புல நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க இந்த OSல. அது என்னன்றதையும் காட்டுறேன். பொட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபோன் பின்னாடி இந்த ஸ்டிக்கரை பிரிச்சு எடுத்துடலாம். ஃபோன் பார்க்கறதுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். டெக்னோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி டிசைன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை பற்றி அடுத்து பேசலாம். அடுத்த அடியில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே படிக்காத அந்த ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அப்புறம் நார்மல் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் அவ்வளோதான். ஆக்சுவலாக 2-3 ஃபோன் இருந்ததுனால அதில் ஒரு ஃபோனை நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த புது ஃபோனை ஓரமாக வச்சிடலாம். இது ஆல்ரெடி பூட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோனுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஃபோனை பூட் பண்ண உடனே என்ன நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட OS iOS 7.5 மேல Android 11 கொடுத்திருக்காங்க. இந்த UI எல்லாம் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டார்க் மோட் நம்மளால ஸ்கெட்யூல் பண்ணிக்க முடியும். இந்த டைம் வரையும் டார்க் மோட் வேணும், அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் அப்படின்னு ஸ்கெட்யூல் போட்டுக்கலாம். சாட் பபிள் அப்படின்னு ஒன்னு இருக்கு. நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம், மெசஞ்சர், நார்மல் மெசேஜ் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல ஒரு டிஃபரெண்டான அனிமேஷன் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது யூசுவலா அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த UI ல அந்த மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கறப்ப தான் நம்மளுக்கு கால் வரும், மெசேஜ் வரும். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றப்ப அந்த வீடியோ க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பஞ்சாயத்து இல்லாம நம்ம வீடியோ பார்க்கறோமா, மெசேஜ் வருதா, அங்கேயே ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ அசிஸ்டன்ட் மோட்ல DND மோட் ஆன் பண்ணோம் அப்படின்னா எந்த பஞ்சாயத்து இல்லாம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வீடியோ பார்த்துக்க முடியும். அண்ட் நம்ம பிரைட்னஸையும் ஆடியோ லாக் பண்றத அப்படினா லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ட்வின் ஆப்ஸ், ஒரே மொபைல்ல 2 இன்ஸ்டாகிராம், 2 வாட்ஸ்அப், 2 ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட்ல மோஸ்ட்லி ஃபோன் வாங்குற நபர்கள் இப்ப பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனுக்காக தான். அவங்களோட குழந்தை ஏதாவது அடல்ட் கண்டென்ட் இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னா பேரண்டல் கண்ட்ரோல் வந்து தேவைப்படும். அந்த பேரண்டல் கண்ட்ரோல் இந்த ஃபோன்ல இருக்கு. அண்ட் சோஷியல் டர்போ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. நம்ம வாட்ஸ்அப்ல ஆடியோ கால் பண்றோம் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ கால் பண்றப்ப பியூட்டி எஃபெக்ட்ல வீடியோ கால் பண்றது அப்படினா பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டிக்கர் கிரியேட் பண்றது அப்படினா ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணி ஓனா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த UI ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பூத்தி கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு விஷயங்களை யோசிச்சு நுணுக்கமா ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க யூசருக்கு ஏத்தாப்புல பண்றது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் தான். இதுல என்னதான் ப்ளோட் பாஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா 30,000 40,000 போன்லயே அதெல்லாம் இருக்கு. அட் இந்த போன்ல இருக்க ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்ல வாங்குற எல்லாருமே ஒன்னு எஜுகேஷனுக்கு வாங்குவாங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் யூஸ் நல்லா ஃபோன் பண்றது மட்டும் இருக்கணும்பா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில பெஸ்டா தேவைப்படுறது பேட்டரி. 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண நார்மல் சார்ஜிங் மைக்ரோ USB தான் கொடுத்திருக்காங்க. 7000 ரூபாய்க்கு பெருசா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதான். ஆனா பேட்டரி தரமா நிக்குது. 2 நாளைக்கான பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியா யூஸ் பண்ணாலும் உண்மையிலே நிக்குது. கல்லு மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு இன்னும் சூப்பரா பேட்டரி வேணும் அப்படின்னா அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. குறிப்பிட்ட சில ஆப்ஸ், கால் பேசுறது, மெசேஜ் பண்றது இதை மட்டும் பண்ணிக்கலாம். பேட்டரி 3 நாள் நிக்கும். சோ பேட்டரிக்காக ட்ரை பண்றது அப்படின்னா இந்த பட்ஜெட்ல உண்மையிலே பெஸ்ட். ஒரு 8000 10,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு போறப்ப தான் 6000 mAh கிடைக்குது. அதை கம்பேர் பண்றப்ப உண்மையிலே பேட்டரியில நல்ல செமையா இருக்கு. அடுத்து ஃப்ரண்ட்ல 6.52 இன்ச்ல HD+ LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 480 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல ஒரு பரவாயில்லாத பிரைட்னஸ் இருக்கு. இன்டோர்ல ஓரளவு நல்ல கிளாரிட்டியா இருக்கு. வீடியோஸ் பார்க்கிறதுக்கு, நம்ம ஒரு வீடியோ கால் பண்றதுக்கு இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே குவாலிட்டியில இந்த பட்ஜெட்ல பெருசா குறலாம் சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருக்கு. அடுத்து மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்ல யாரும் கவர் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா அன்லாக் பண்ணுது. இதை யூஸ் பண்ணி அன்லாக் மட்டும் இல்லாம கால் அட்டெண்ட் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கெஸ்டர்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லாம அன்லாக் பண்ணுது. அடுத்து இதோட கேமரா டிசைன் பார்க்கிறதுக்கு இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் போனோட கேமரா மாதிரி இருக்கு. அது என்ன போன் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஆனா இங்க இருக்குது பாத்தீங்க அப்படின்னா 16 மெகாபிக்சல் மெயின் கேமரா, கூடவே AI லென்ஸ். அது சும்மா கடமை கொடுத்திருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். பார்க்க ட்ரிபிள் கேமரா மாதிரி தெரியும். ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரே கேமரா தான். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராஸும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது.
அடுத்தது ஃபீச்சர்ஸ் வச்சு, ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள டைம் லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன் இருக்கு, அண்ட் பொக்கேல போட்டோ மட்டும் இல்ல, உங்களால பொக்கேல வீடியோ எடுத்துக்க முடியும். ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. அண்ட் ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்றது என்ன பண்ணலாம், அண்ட் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றது, நார்மலா போட்டோ எடுக்கிறது எல்லாம் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல்ஸ் வரை வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இதே ஃபீச்சர்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செல்ஃபில யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபில இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்ல டூயல் ஃபிளாஷ் கொடுத்துருப்பாங்க. லோ லைட்ல செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னாலும் செல்ஃபில இந்த ஃபிளாஷ் யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப ஓரளவு பெட்டரான இமேஜஸ் இந்த பட்ஜெட்ல எடுக்கலாம். ரொம்ப சூப்பர்லாம் இல்ல, ஓரளவு ஓகேவான இமேஜஸ் எடுத்துக்க முடியும். சோ ஸ்பீக்கர் பாத்தீங்க அப்படின்னா மேல இயர்பீஸ் இருக்குல்ல, அதான் ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது. பவர்ஃபுல் வேற லெவலா சவுண்ட் கேக்குது அப்படின்னா இல்ல, பரவாயில்லாத சவுண்ட் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஆடியோ கேட்கிறப்ப இதுல ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆடியோ ஷேர் 2.0. இதனால என்ன யூஸ் அப்படின்னா 3 ப்ளூடூத் ஸ்பீக்கரை அட் அ டைம்ல இதுல பேர் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு சின்ன பார்ட்டி பண்றீங்க, அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஸ்பீக்கர்ல சவுண்ட் பத்தாது, 3 ஸ்பீக்கரை அட் அ டைம்ல கனெக்ட் பண்ணி ஒரு போன்ல கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கணும் அப்படின்னா அதுல ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட் அப்படின்னு சொன்னாலே குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாரோட கேள்வியா இருக்கும். குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்பார்க் 5ல கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி எனக்கே தோணிருக்கு. ஆனா இங்க ஸ்பார்க் 7ல ஓரளவு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பாலிகார்பனேட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பிளாஸ்டிக் தான். ஆனாலுமே பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. டிசைனுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் ஷேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ குவாலிட்டி இன் டிசைன்லயும் டெக்னோ ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிட்டே வராங்க. இது மொத்தமா ஒரு 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. கலர் மட்டும் இல்ல, 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. 2GB RAM 32GB இன்டர்னல், 3GB RAM 64GB இன்டர்னல். சோ இந்த 2 வேரியன்ட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா மெமரி மட்டும் இல்ல, அதுல ஒரு சில ஃபீச்சர்ஸும் வேரி ஆகும். அதுல 2GB RAM 32GB இன்டர்னல்ல பார்த்தோம்னா Android 11 Go எடிஷன் தான் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா RAM கம்மி அப்படின்றனால அதுக்கேத்தாப்ல ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றனால அதுல Go எடிஷன் தான் கொடுத்திருப்பாங்க. அண்ட் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா MediaTek Helio A20 கொடுத்திருப்பாங்க. இதை பற்றி நான் என்ன சொல்ல, நீங்கள் நார்மல் யூஸுக்கு சேட் பண்ணுறதுக்கு, கால் பண்ணுறதுக்கு, ஒரு ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா செட் ஆகும். கேமிங்காக இந்த ஃபோன் கிடையாது நண்பா, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த 3GB RAM 64GB இன்டர்னல் பார்த்தோம்னா Android 11 நார்மல் எடிஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது கூடவே MediaTek Helio A25 கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ்லாம் இல்லை, ரெண்டுமே கேமிங்காக கிடையாது, நார்மல் யூஸுக்கு மட்டும்தான். நார்மல் யூஸில் பெருசாக எந்த இஷ்யூ இருக்காது, கால் பண்ணலாம், சேட் பண்ணலாம், ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் கேமிங்க்கு இருக்காதுன்றத மைண்டில் வச்சு. அண்ட் இதை தவிர அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூயல் வைஃபை சப்போர்ட் இருக்கு, டூயல் வோல்டி சப்போர்ட் இருக்கு, 2+1 ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. மெமரி பார்த்தலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தான் டெக்னோ ஸ்பார்க் 7. இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. 232 பார்த்தோம் அப்படின்னா 6999 ரூபா, ஆக்சுவலா 500 ரூபாய் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. அண்ட் 364 பாத்தீங்க அப்படின்னா 7499 ரூபாய், அதுவும் ஒரு 500 ரூபாய் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. நீங்க ட்ரை பண்றது அப்படின்னா பேட்டரிக்காக, நிறைய டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ்க்காக, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேக்காக, ஆன்லைன் கிளாஸ்க்காக ட்ரை பண்றீங்க, நார்மல் யூஸ்க்கு ட்ரை பண்றீங்க, கால் பேச ஒரு சாதாரண போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த போனை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். சோ இதுக்கு மேல நீங்க வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டமே வச்சுக்கோங்க. இது என்னோட சஜஷன் மட்டும் தான், டிசிஷன் நீங்க எடுத்துக்கோங்க. யாராவது ஒரு லோ பட்ஜெட்ல பேட்டரி நல்லா இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது போன் கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான போனோட ரிவ்யூவோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.